முன்னாள் ராணுவ வீரர் மரணத்தை விபத்து என திருவள்ளூர் போலீசார் முடித்து வைத்த வழக்கை சென்னை போலீசார் தொடங்கி வைத்தது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை பெரும்பாக்கத்தை சேர்ந்த தலைமறைவு குற்றவாளிகளான மணிகண்டன், லோகேஸ்வரன் மற்றும் ஸ்ரீராம் ஆகிய 23 வயது இளைஞர்கள் மூவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் அவர்களை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் மூவரும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தாலுகா திருவாலங்காடு அடுத்த பகவதி பட்டாபி ராமபுரம் கலனியில் உள்ள ஷெட்டில் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி மூவரும் கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தங்க இடமளித்த அதே கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவரும் தற்போது திருவள்ளூரில் வசித்து வரும் சதீஷ் என்பவரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். நால்வரிடமும் நடத்திய விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருவாலங்காடு ஒன்றியம் முத்துக்கொண்டாபுரம் கிராமத்தை சேர்ந்த முன்னாள் ராணுவ வீரரும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தவருமான 47 வயதான வெங்கடேசன் என்பவருக்கும் சதீஷுக்கும் இடையே தொழில் போட்டி இருந்ததாகவும் கடந்த 3ஆம் தேதி வெங்கடேசன் வீட்டிலிருந்து திருவள்ளூருக்கு அத்திப்பட்டு சாலை வழியாக இருசக்கர வாகனத்தில் சென்றபோது சதீஷ் மற்றும் அவரது சகோதரர் பிரசாந்துடன் தாங்கள் மூவரும் சேர்ந்து இரும்பு கம்பிகளை கொண்டு தாக்கி வெங்கடேசனை கொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளனர். சதீஷின் தம்பி பிரசாந்தை நேற்று முன்தினம் இரவு திருவாலங்காடு போலீசார் பகவதி பட்டாபி ராமபுரத்தில் இருந்து கைது செய்து கை விலங்குக்கு பதிலாக கயிறு கட்டி மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததுதான் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் முதலில் விபத்து என்று பதிவு செய்த காவல்துறையினர் வழக்கை விரிவாக விசாரிக்காமல் எதற்காக விபத்து வழக்கு என்று பதிவு செய்தனர் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ராணுவ வீரர் வெங்கடேசனின் உடலில் இருந்த காயங்கள், பிரேத பரிசோதனை அறிக்கை ஆகியவற்றை திருவாலங்காடு போலீசார் பார்க்காமல் விட்டது எப்படி என்ற சந்தேகமும் வலுக்கிறது. இந்த சம்பவத்தில் பல்வேறு சந்தேகங்கள் தொடர்ச்சியாக எழுந்து வருவதால் இந்த வழக்கை உன்னிப்பாக விசாரிக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட ராணுவ வீரர் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.